நாங்கள் மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 45வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு இப்படி ஒரு தாயத்தை தந்துட்டு இங்க ஏ என்ற தாயத்துக்கு தீர்வுகள் எதுவும் கிடைக்க மாட்டாது என்று காட்ட சொல்லி சொல்றோம். அப்ப என்ன செய்யலாம்? நாங்கள் எழுதுற சுவத்துக்காக நாங்கள் ஆக்களை வச்சு ABCD என்ற ஒரு குறியீடு வைப்போம். அதுக்கு பிறகு பார்ப்போம் எழுதுற சுவத்துக்காக என்னோட குறி செய்யலாம. அப்புறம் நான் இவரை பி என்று வைக்கிறேன், அவர் ஏ என்று தெரியும், இவரை ஒரு குறியீடு வைக்கலாம். ஆனா எங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது அவரை அழகு தாயத்துல வர ஐ. அப்ப நீங்க குறியீடை வச்சா நீங்க அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? ஆருக்கு ஆற வச்சு நாங்க சொல்லணும். பி என்றவர் மாதிரி நீங்க யார் இருக்கிற 1 1 1 1. அப்ப அடுத்த சொன்னவன் ஏக்கு தீர்வுகள் இல்லை என்று காட்ட சொன்னவன். அப்ப முதல்ல ஏ காணுவோம், அவருக்கு தீர்வு வரான்னு சொல்லுவோம். ஏ காணணும்டா பி வரக்கூடாது. எனவே என்ன செய்யணும்? பி இன்வர்ஸ் ஆல பெருக்கணும். அப்ப ரெண்டு பக்கம் என்ன செய்வீங்க? பி இன்வர்ஸ் ஆல பெருக்குவீங்கள். அப்ப பி இன்வர்ஸ் ஆல பெருக்கி இவருக்கு பதிலா ஐ ஏ ஆரம்பரால அவற்றை இன்வர்ஸ் ஆல பெருக்கி உங்களுக்கு அழகு தாயம் பெறுவ. இவர் அழகு தாயத்தோட ஆரம்பரால் பெருக்கு புடைக்க வந்தவர் யாரா இருப்பார்? ஒரு ஆற பெருக்கிறீங்களோ அவரால் வருகிறவரா இருப்பார். அதே போல ஒரு அழகு தாயத்தோட ஆரம்பரால பெருக்கிறவர் யாரா இருப்பார்? அவராத்தான் இருப்பார். எனவே A7 B இன்வர்ஸ் ஆக இருக்கும். அப்ப ஏக்கு தீர்வுகள் இருக்காதுன்னு காட்ட சொன்னவன். அதாவது என்ன? ஏக்கு தீர்வு வராது. அப்ப இது பிழையாக வர வேண்டும். அப்ப A7 B இன்வர்ஸ் வந்திருக்கிறான். அப்ப B இன்வர்ஸ் வரக்கூடாது. அப்ப இதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஐடியா வரும். B இன்வர்ஸ் வரக்கூடாதுண்டா மட்டு B பூஜ்ஜியமாக இருந்துச்சுன்னா B இன்வர்ஸே இல்ல. அப்ப அதை வச்சு கொண்டாங்க செய்யலாம், மட்டு B காணலாம். அப்ப மட்டு B என்னத்துக்கு சமனாக இருப்பார்? மட்டு B7 நாங்கள் B என்றது இவராக இருப்பார். 2 தர 2 தாயம். எனவே மட்டு B என்றது முந்துரு மூளை விட்டம் மைனஸ் துணை மூளை விட்டம். எனவே 1 தர 1 1 மைனஸ் துணை மூளை விட்டத்துல வாரதும் 1ஆக இருப்பார். எனவே 1ல 1 கழிச்சீங்கன்னா பூஜ்ஜியமாக இருக்கும். அப்ப உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் இந்த மட்டு. அப்ப உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் மட்டு B பூஜ்ஜியமாக இருக்கிறார். எனவே என்ன சொல்லிக் கொள்ளலாம்? B என்றது ஒரு சிங்குலர். B என்றது ஒரு சிங்குலர் என்றால் அர்த்தம் என்ன? B இன்வர்ஸ் இல்லை. எனவே தரப்பட்டவருக்கு B இன்வர்ஸ் இருக்க மாட்டாது. எனவே B இன்வர்ஸ் இல்லை என்றால் B இன்வர்ஸ் தான் ஏக்கு சமனோட சொல்லப்பட்டிருக்கு. எனவே A என்ற ஒரு தாயம் இருக்க மாட்டாது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அதாவது நோசுடான தரப்பட்ட இவருக்கு A என்ற ஒரு தாயம் இருக்க மாட்டாது என்று வசனத்தில் எழுதி கொடுத்தீங்கன்னா சரி. B இன்வர்ஸ் இருக்க மாட்டாதுண்டா B இன்வர்ஸ் ஏக்கு சமனாக இருப்பார். எனவே A என்பவரும் இருக்க மாட்டார் என்றதை வசனத்தில் எழுதி கொடுத்தீங்களா? சரி, இவர் தான் தரப்பட்ட 45வது கேள்விக்கான விடையாக இருப்பார். அடுத்த நாங்கள் 46வது கேள்வி பார்ப்போம்.